Taste the Daily. நியூஸ் சேனலுக்கு வணக்கம். சொல்லிய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். சட்டசபை முன்னாள் உறுப்பினரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வழக்கறிஞர் இணை செயலருமான திரு பாபு முருகேல் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்களே நீச்சல் அடிச்சு தான் வந்திருப்பீங்க. அந்த நிலையில் தான் சென்னை இருக்கிறது. கிட்டத்தட்ட 8000 கோடி ரூபாய் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்று வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு துணை முதல்வரும் மேயரும் சென்று பார்வையிட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த 8000 கோடி எங்கே என்று பொதுமக்கள் கேட்கிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கடந்த மழை வெள்ளத்தின் போதும் இதே போன்ற ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய பிரச்சனை சென்னை மக்களுக்கு இருக்கிற போது, சென்னையில் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அது தமிழகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்படி இருந்தும் யார் எதை பற்றி சொன்னால் எனக்கு என்ன, யார் எப்படி நினைத்தால் எனக்கு என்ன என்று தான் தோன்றித்தனமாக நடைபெறுகின்ற இந்த ஆட்சியில் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு ஆட்சி. கடந்த மழை வெள்ளத்தின் போதும் அப்போது சென்னை மாநகராட்சியினுடைய அந்த நிதிநிலை அறிக்கையில் மழை வெள்ளத்தை சரி செய்வதற்காகவும் இருக்கிற அந்த கால்வாயை சரி செய்து அந்த நீரோட்டத்தை முறையாக இருக்கிற அந்தந்த சேனல்னு சொல்லுவாங்க, ஓடைகளிலே இணைத்து அந்த ஓடைகள் ஆற்றிலே இணைக்கப்பட்டு அந்த ஆறு முகத்துவாரத்தின் வழியாக 3 இடங்களிலே சென்னையிலே கலப்பதற்குண்டான இதுதான் நம்மளோட டொப்போகிராஃபிக்கல். இது சரியாக செய்யவில்லை. ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய நேரு அவர்களும், சென்னை மாநகராட்சியினுடைய அமைச்சராக விளங்கி கொண்டிருக்கிற திரு சேகர்பாபு அவர்களும், சென்னை மாநகராட்சியினுடைய பெயரளவுக்கு மேயராக இருக்கிற சகோதரி பிரியா அவர்களும் வெவ்வேறு மாறுபட்ட கருத்தை, நாங்கள் இந்த அளவிற்கு சதமானத்திற்கு பணிகளை முடித்திருக்கிறோம். திரு நேரு அவர்கள் 90% பணியை முடித்து விட்டோம் என்று சொல்கிறார். திரு சேகர்பாபு 85% பணிகளை நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொல்கிறார். மேயர் பிரியா 99% பணிகளை நாங்கள் முடித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இப்படி ஆளாளருக்கு ஒரு புரிதலே இல்லாத அளவிற்கு எந்த அளவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை கூட உள்வாங்காத ஒரு நிர்வாகம் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில் தற்போது பெரிய அளவிற்கு மழை இல்லை என்று சொன்னாலும் தொடர்ந்து 3-4 தினங்களாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெரிய அளவிற்கு மழை பொழிவு இல்லை. எடுத்துக்காட்டாக நம்மளுடைய மணலி புதுநகரை தவிர இன்றைய காலை நிலவரப்படி மணலி புதுநகரில் 28 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது. மாறாக சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை இந்த அளவிற்கு பெரிய மழை பொழிவு இல்லை என்று சொன்னாலும் ஆங்காங்கே மழை தேங்கிக் கொண்டிருக்கிறது. வாகனங்கள் அந்த மழை நீரிலே சிக்கி தவிப்பதை பார்த்திருக்கிறோம். மக்கள் தங்களுடைய இயல்பு நிலைக்கு செல்ல முடியாத சூழ்நிலை, இயல்பு வாழ்க்கையை வாழ முடியாத சூழ்நிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு இடங்களில் வீடுகளிலே நீர் புகுந்து முட்டி அளவிற்கு தண்ணீர் தேங்கி வயதானவர்களும் முதியவர்களும் குழந்தைகளும் தத்தளித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையும் இன்றைக்கு சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் உள்வாங்காத இந்த அரசாங்கம் சென்னை மாநகராட்சியிலே கார் பந்தயம் நடத்துவதற்கும், சென்னை மாநகராட்சியிலே அவர்களுடைய பொழுதுபோக்கு நிறைவை செய்வதற்குண்டான நிகழ்ச்சிகளை கொண்டாடுவதற்காகவும், அவர்களுடைய 75 ஆண்டு கால சாதனைகளை பறைசாற்றிக் கொள்வதற்குமான நிகழ்ச்சியைத்தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. பார்த்தீங்கன்னா இந்த செலவு அப்போ இந்த 8000 கோடி எங்கே போச்சு? அதான் மக்களோட மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இப்போ நேற்று கூட 4 இதில் போட்டிருக்காங்க, பல்வேறு இடங்களில் நீர் இறைப்பதற்காக மோட்டார் வாடகைக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்றாங்க. பல இடங்களில் படகு வாடகைக்கு எடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலை இந்த 8000 கோடி எங்கே போச்சு சார்? நேற்று ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு முக்கியமான நபர் ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு பதிவேற்றம் செய்கிறாரு. அவர் தானியில் பயணம் செய்கிறார், ஆட்டோவில் போகிறாரு. அந்த ஆட்டோ ஓட்டுன்ற இடத்துல ஒரு பின்னால் அமர்ந்து கொண்டு அவருடைய கைபேசியிலிருந்து அந்த ஒலியை பதிவு செய்கிறார். அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி மழை தேங்கிக்கிட்டு இருக்குது, மழை தண்ணியில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் என்ன தான் பண்ணானுங்கன்னே தெரியல. அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறார், என்ன தான் பண்ணானுங்கன்னே தெரியலன்னு. 4000 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்களே, அது என்ன உங்களுக்கு தெரியாதா? எங்கே அந்த 4000 கோடி அறிவாலயத்தில் தான் இருக்கும், எங்கே போச்சு, இது எங்கே போச்சு, இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நேற்று பதிவு செய்யப்பட்டு சமூக வலைத்தளங்களிலே மிக பெருவாரியாக அளவிலே பகிரப்பட்ட ஒரு காணொலியை நான் இப்போ உங்களிடத்தில் ஷேர் பண்ணேன். அப்படி ஒரு சாதாரண தினந்தோறும் மக்களை சந்திக்கிற, தினந்தோறும் மக்களுடைய பிரச்சனைகளை பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய ஆட்டோ ஓட்டக்கூடிய அந்த சகோதரர் அவருக்கு புரிந்திருப்பது கூட இந்த ஆட்சியாளர்களுக்கு புரியவில்லையே என்கிற ஒரு வருத்தம் எனக்கு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஆட்சியை நிறைவு செய்ய போகிறோம். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கான தேவைகளுக்காக பணத்தை செலவிட்டோம் என்று சொன்னால் அது பெரிய அளவிலே நமக்கு உபயோகமாக இருக்காது. வரக்கூடிய தேர்தலிலே நாம் அந்த பணத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற மனநிலையில் அவர்கள் இருப்பார்களோ என்ற ஒரு புரிதலாகத்தான் நான் இதை பார்க்கிறேன்.
சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் ஊழல், அதாவது ஒரு துறைன்னு கிடையாது, இருக்கிற எல்லா துறையிலும் ஊழல். இப்போ வேளாண் துறையிலும் கூட கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து 250 கோடி ஊழல், இன்னொரு பக்கம் 60 கோடி ஊழல், இது மாதிரி கோடிகளில் தான் ஊழல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம். இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? பொதுவாகவே இந்த அரசாங்கம் வந்து சர்க்காரியா கமிஷனுடைய அந்த அறிக்கையின் அடிப்படையிலே விஞ்ஞான முறையிலே ஊழல் செய்யக்கூடிய ஒரு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் என்று இதுவரையிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு அந்த புரிதலாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஊழலை விஞ்ஞான முறையிலே செய்வார்கள் ஒன்று. இரண்டாவது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிற போது, எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருகிறதோ அடுத்த முறை அவர்கள் தொடர்ந்து ஆட்சி செய்வதற்குண்டான வாய்ப்பை தமிழக மக்கள் இதுவரையிலே வழங்கியதில்லை. காரணம், இவர்களுடைய புறையோடி போயிருக்கிற இந்த ஊழல். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் வருகிற போது அந்த ஆட்சி கட்டிலில் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வசதி வாய்ப்பை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையாகத்தான் இதுநாள் வரையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த ஆட்சி மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி எப்போது வர வேண்டும் என்று சொன்னாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏதாவது ஒரு பிளவு ஏற்படுகிறது, அதில் ஏதாவது ஒரு சர்ச்சை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்தி புறவாசல் வழியாகத்தான் இந்த அரசாங்கம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறதே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி கட்டிலில் வர வேண்டும் என்று எந்த சூழ்நிலையிலும் மக்கள் வாக்களித்ததே கிடையாது. ஆனால் வருகிற 2026ஆம் ஆண்டு தேர்தல் இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு, இந்த கொள்ளையடிக்கிற ஆட்சிக்கு இந்த முடிவு கட்டக்கூடிய ஒரு தேர்தலாகத்தான் இது இருக்கும். அதனால் இந்த தேர்தலோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முடிவுரை எழுதப்படக்கூடிய தேர்தலாக இது இருக்கும். சார் 2011 அப்போ திமுக ஆட்சி வந்து முடிவெடுவதற்கு முக்கியமான காரணம் மின்சார தட்டுப்பாடு. அதான் மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டது. பொதுமக்கள் வந்து வெகுண்டிருந்து எதிர்த்து வாக்களித்தார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 மாதங்களாகவே இப்போ சென்னை போன்ற மாநகரில் வந்து மின் தட்டுப்பாடு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக இந்த மழை காலத்தில் வந்து சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இன்னும் மின் தட்டுப்பாடு அதிகமாகி கொண்டே இருக்கிறது. ஸோ இந்த மின் தட்டுப்பாடு என்பது ஏன் இவர்கள் சரியான முறையில் அந்த விஷயத்தை கையாளுவதில்லை? ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சிக்கு எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. காரணம், 2011 2021 வரையிலே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை நிறைவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் அமர்கிற போது தமிழ்நாட்டினுடைய கடன் தொகை 4,35,000 கோடி. ஆனால் இன்றைக்கு இப்போது இன்னும் இந்த ஆட்சி நிறைவு பெறவில்லை. இந்த ஆட்சி நிறைவு பெறாத கடந்த நிதிநிலை அறிக்கையை ஒப்பிட்டு அவர்கள் வெளியிட்ட நிதிநிலை அறிக்கையை ஒப்பிட்டு பார்க்கிற போது ஏறத்தாழ 9 லட்சம் கோடிக்கு மேலே கடன் நம்முடைய ஒவ்வொரு தலைவர் மேலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. 10 ஆண்டுகளில் ஆட்சி செய்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 லட்சம் கோடியை கடனை வாங்கி மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறது. ஆனால் இந்த 5 ஆண்டுகள் நிறைவு பெறாத இந்த ஆட்சியில் ஏறத்தாழ 5 லட்சத்துக்கும் மேலே கடன் பெற்றிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம். அப்போ ஒரு நிர்வாகத்திறனற்ற ஒரு அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் விளங்கி கொண்டிருப்பது கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்கு என்பதை போல ஒரு தெளிவான ஒரு எழுத்துக்காட்டாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற போது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்தவரையிலே 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டி விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வருகிற போது 1,40,000 கோடி கடன் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது 2 மடங்காக உருவெடுத்திருப்பதாக அவர்களுடைய நிதிநிலை அறிக்கையின்படியே தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இருக்கிற அதே மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தோம் என்று வாக்குறுதி கொடுத்து ஆட்சி கட்டில் அமர்ந்தாரோ அதே 100 யூனிட் இலவச மின்சாரம் தான் இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் விசைத்தறி கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுப்பேன் என்று சொல்லி ஆட்சி கட்டிலில் வந்த பிறகு இன்றைக்கு நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நிறைவு செய்கிற போது 500 யூனிட் இலவச மின்சாரமாக நாம் கொடுத்தோம். அதேதான் இன்றைக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கொடுக்கிற இலவசங்களிலே விலையில்லா இந்த மின்சாரம் பயன்பாட்டிற்கு இருப்பது எந்த விதத்திலும் மாறுபடவில்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற போது வேளாண் பணியாளர்களுக்கு, வேளாண்மையை செய்பவர்களுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கினோம். ஆனால் இன்றைக்கும் அதே நிலைமை தான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நிர்வாகத்திறனற்ற இந்த அரசாங்கத்தின் காரணமாக, அதனுடைய ஒரே செயல்பாட்டின் காரணமாகத்தான் இன்றைக்கு மின்சார வாரியம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய நிதிச்சுமையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி புதிதாக இவர்கள் எதுவும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்குண்டான திட்டங்களை எதுவுமே கொண்டு வரவில்லை. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கிற போது புதிதாக மின் திட்டங்களை கொண்டு வந்தோம். காற்றாலை மூலமாக மின்சார உற்பத்தி செய்தோம். நீர்மின் நிலையங்கள் மூலமாக, அனல் மின் நிலையங்கள் மூலமாக புதிதாக மின்சாரங்கள் உற்பத்தி செய்வதற்குண்டான அந்த முனைப்பை மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு, அண்ணன் எடப்பாடி அவருடைய அரசு எடுத்தது. ஆனால் புதிய மின் திட்டங்கள் எதுவுமே இந்த அரசாங்கம் கொண்டு வரவில்லை. ஆனால் கடன் மட்டுமே ஒவ்வொருவருடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகன் தலையிலேயும் கடன் சுமையை மட்டும் உயர்த்தி வைத்திருக்கிறது. அதே மாதிரி சார் திட்டங்கள், பல்வேறு திட்டங்கள் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டங்கள் எதுவுமே வந்து 2 மாதத்திற்கு மேல் தாக்கு பிடிக்கவில்லை.
உங்களுடன் ஸ்டாலின் விஷயங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தாயுமானவர் அப்படின்ற ஒரு பெரிய திட்டத்தை நாங்கள் அறிவிக்கிறோம். ஏழைகள் வீட்டில் முதியோர் மற்றும் ஊனமற்றோர் வீட்டில் வந்து நாங்கள் வந்து அந்த ரேஷன் பொருட்களை போய் கொடுப்போம்னு அப்படி சொன்னாங்க. ஆனால் அது தொடங்கி 1 மாதம் கூட சரியாக நடைபெறவில்லை. அதற்கும் வந்து லஞ்சம் கேட்கிறார்கள், வீட்டுக்கு வந்து கொடுக்குறது லஞ்சம் கேட்கிறார்கள் போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ஸோ திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது, ஆனால் அது நிறைவேற்றப்படுவதில் பல்வேறு இடையூறுகள். என்ன சார் பார்க்குறீங்க? ஒரு சினிமாவில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க, சோறு வச்சியா பேர் வச்சியா அப்படின்னு. சாரி, பேர் வச்சியா சோறு வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசாங்கம் புதிதாக பெயர்களை கண்டுபிடிப்பார்கள். திராவிட மாடல், நான் முதல்வன், உங்களில் ஒருவன், எங்களில் ஒருவன், அருகேவா, தூரேசல், இதை ஏதோ ஒரு பேரை வச்சினர். புதிதாக பெயரை வைப்பதில் இவங்க அதுக்குள்ள ஒரு PhD தான் இவங்க வாங்கியிருக்கணும். இவங்க பேரை வைக்கிறவங்க அதற்குண்டான நிதியை ஒதுக்குவதில்லை. அந்த ஒரு புதிதாக ஒரு திட்டத்திற்கு பெயர் வைத்து அந்த திட்டத்தை தொடங்குகிற போது மிகப்பெரிய விமர்சையாக அதை கொண்டாடி தமிழ்நாடு முழுவதும் இதுபோல ஒரு சிறந்த, இந்தியாவிலேயே இதுபோல ஒரு சிறந்த முதலமைச்சரை நீங்கள் பார்க்க முடியாது என்கிற அளவிற்கு படாடோபமாக ஒரு விழாவை எடுத்து கொண்டாட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த அரசாங்கம், அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்குண்டான நிதிநிலை இந்த அரசாங்கத்திடம் இல்லை. குறிப்பாக இலவச கல்வி திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது, மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது. மத்திய அரசாங்கம் 2400 கோடிக்கும் மேலே இன்று வரையிலே நிதி விடுவிக்கவில்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கிறது. நேற்று 860 கோடி ரூபாய் அளவிற்கு மத்திய அரசாங்கம் அதற்குண்டான நிதியை ஒதுக்கி இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், கல்வி அடிப்படையான ஒரு விஷயம். இந்த கல்வி அடிப்படையான விஷயமாக இருக்கிற இந்த ஒரு விஷயத்திற்கு மத்திய அரசாங்கம் பணம் தரவில்லை என்று சொன்னாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்களை நம்பித்தான் வாக்களித்திருக்கிறார்கள், உங்களைத்தான் முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது நீங்கள் அதற்கு எப்பாடுபட்டேனும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குண்டான முனைப்பை நீங்கள் எடுக்க வேண்டுமே ஒழிய ஆட்சி அதிகாரத்தை எப்படி கைப்பற்ற வேண்டும், ஓட்டை எப்படி பெற வேண்டும் என்பதை முனைப்பாக கொண்டு மக்களின் நலன் சாராமல், எதிர்நோக்கு தொலைதூர சிந்தனை இல்லாமல், எதிர்காலத்தின் மீது அக்கறை இல்லாமல் தேர்தலை மட்டுமே கருத்தில் கொண்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த கல்வி சார்ந்த இந்த திட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒதுக்கவில்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்று சேருங்கள், நாம் போராடுவோம், போராடி மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக குரல் எழுப்புவோம், அந்த பணத்தை நாம் மீட்டெடுப்போம் என்று இதுவரைக்கும் நீங்கள் சொல்லலை. நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு பதிவு செய்தீர்களா என்று சொன்னால் அதுவும் இல்லை. மாறாக அரசியல் காரணங்களுக்காக மத்திய அரசாங்கத்தை தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். புதிதாக திட்டங்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு இருக்கக்கூடிய நிதி ஏன் கல்விக்கு உங்களால் ஒதுக்க முடியவில்லை? புதிதாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு நீங்கள் தமிழக நிதிநிலையிலிருந்து பணத்தை ஒதுக்கி அந்த திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துகிற போது மக்களுடைய, மாணவருடைய கல்விக்கு உங்களால் ஏன் நிதி ஒதுக்க முடியவில்லை? அதற்கு ஏன் மத்திய அரசாங்கத்தை நீங்கள் குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி நான் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த பெரும்பான்மையானவர்கள் எழுப்பக்கூடிய இந்த கேள்வியின் விளைவு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அவர்களுக்கு தோல்வி பரிசு. நீங்கள் கல்வின்னு சொல்லும்போது தான் சென்னை பல்கலைக்கழகம் மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறது. அதாவது சில மாதங்களுக்கு முன்னே EB பில் கூட அவங்களை கட்ட முடியாத சூழ்நிலை, பலருக்கும் சம்பளம் தர முடியாத சூழ்நிலை, இப்படி ஒரு அபாயமான சூழ்நிலை சென்னை பல்கலைக்கழகம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாங்கள் தான் கல்வியை வளர்த்துகிறோம், தமிழை வளர்த்துகிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? மாண்புமிகு அம்மாவுடைய அரசாங்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் நிறைவு செய்கிற போது 2011 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே இறங்குகிற போது உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை 23%. மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியை நிறைவு செய்கிற போது உயர்கல்வி படிப்பவர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டிலே 47% உயர்த்தி காட்டிய அரசு அண்ணன் எடப்பாடியாருடைய அரசு. ஆனால் இன்றைக்கு அந்த சதமானம் 52%-தாகத்தான், ஏறத்தாழ 5% தான் உயர்ந்திருக்கிறது 2021 2025 வரையிலே. 25% உயர்த்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு இவர்கள் எல்லளவும் பக்கத்திலே நிற்க முடியாத அளவிற்குத்தான் இவர்கள் உயர்கல்வியை உயர்த்தி இருக்கிறார்கள். 47% உயர்த்தி இருக்கிற அந்த உயர்கல்வியினுடைய விழுக்காடை நீங்கள் ஒரு 60% உயர்த்தி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய அரசு. ஆனால் எதற்கெடுத்தாலும் கடந்த அரசாங்கத்தையே குறை சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த அரசு, விடிய அரசு, 47% உயர்த்தி இருக்கிற உயர்கல்வியை நீங்கள் 60% உயர்த்தி இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குறை சொல்வதற்கும் நீங்கள் தகுதியானவர்கள். ஆனால் எந்த விதத்திலும் தகுதியே இல்லாதவர்கள். உயர்கல்வி மட்டுமல்ல, பள்ளிக்கல்வி மட்டுமல்ல, தொழிற்கல்வி மட்டுமல்ல, எந்த கல்வியுமே இவர்கள் அடுத்த படிநிலைக்கு கொண்டு செல்ல வக்கற்ற ஒரு அரசாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், ஒரே ஆண்டிலே 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம், ஒரே ஆண்டிலே 6 சட்டக்கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம், 53 கலை அறிவியல் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம், 19 பல வகை தொழில்நுட்ப கல்லூரியை கொடுத்த அரசு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத தமிழக அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அரசாங்கம். ஆனால் இப்படி மார்தட்டி சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு திட்டம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. வேறு துறையில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து வேறு துறைக்கு செலவு செய்வது, அந்த துறையை
காலியாக்குவது, இது போன்ற செயலைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அது போன்ற செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற போதும் நீதிமன்றம் பல வழக்குகளில் இவர்களை கொட்டி அந்தந்த துறைக்கான பணத்தை அந்தந்த துறைக்குத்தான் செலவிட வேண்டும், வேறு துறைக்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற பல தீர்ப்புகளை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. சார், இன்னொரு விஷயம், இந்த மாணவர்களிடம் இந்த கல்வி இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஷயம் என்னென்னா, இந்த போதைப் பொருள் நடமாட்டம் என்பது அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக மாணவர்களிடையே இது அந்த பழக்கம் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவது கூட எவ்வளவோ முயற்சி செய்த அந்த விஷயம் நடைபெறாமே இருக்கிறது. ஸோ அந்த போதைப் பொருட்கள் வளர்ச்சிக்கும் திமுக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது. அந்த பழக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கே சார். குறிப்பாக 2021 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் சகோதரி கனிமொழி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வரும்போது, தமிழ்நாடு இளம் விதவைகளின் மாநிலமாக இருக்கிறது, அதற்கு காரணம் டாஸ்மாக் மது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் மதுபான கடைகளை ஒழிப்போன்னு சொன்னாங்களா, இல்லை படிப்படியாக குறைப்போன்னு சொன்னாங்களா, ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும். இளம் விதவைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்குண்டான அதை போக்குவதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் என்று ஏதோ ஒரு வாக்குறுதியை கொடுத்திருப்பார்கள். ஆனால் அந்த வாக்குறுதியை இன்றைக்கு வரையிலே இந்த அரசாங்கம் நிறைவேற்றுவதற்கு வக்கில்லாத ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டில் இருக்கிற போது இது போன்ற போதை கலாச்சாரங்களோ, மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னதைப் போல படிப்படியாக குறைப்போம் என்று சொல்லி 1500 மதுபான கடைகளை மூடிய அரசு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஆனால் இன்றைக்கு ஆட்சி கட்டிலில் அமர்ந்து ஒரு கடையை கூட நீதிமன்ற உத்தரவுக்கு அப்பாற்பட்டு மூடாத அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. சில கடைகள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலே மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பட்டி தொட்டி எங்கும் அங்கிங்கனாதபடி ஒரு மூளை முடுக்கெல்லாம் சின்ன குக்கிராமங்களில் கூட இன்றைக்கு கஞ்சா புழக்கம் பெருமளவு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நான் சொல்லலை, தமிழகத்தினுடைய காவல்துறை சொல்கிறது. கஞ்சா ஒழிப்பு 2.0 அப்படின்னா என்ன அர்த்தம்? கஞ்சா ஒழிப்பு 2.0 அப்படின்னா கஞ்சா இருக்குது, அதை நாங்கள் ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு நான் சொல்லலை, தமிழக காவல்துறை சொல்லுது. ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் இந்த தீய பழக்கங்கள் தமிழ்நாட்டில் இல்லை, இன்னின்ன பிரச்சனைகள் இன்னின்ன போதை வஸ்துகள் தமிழ்நாட்டில் அறவே ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லணுமே தவிர கஞ்சா 2.0 கஞ்சா 3.0 4.0 வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ இன்னும் போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் தமிழகத்தில் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை அப்படின்னா ஒரு சாமானியனாக எல்லாருமே புரிஞ்சுக்கிறோம். இருக்கிற ஒரு விஷயத்தை தான் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து இது போல திட்டங்களைத்தான் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2.0 3.0 4.0 தான் போதே தவிர முழுமையாக ஒழிக்கப்பட்ட நிலை இன்றைக்கு எங்குமே இல்லை. கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். மகிழ்ச்சி. நேரிலே மீண்டும் அடுத்த சொல்லியறி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.